எதற்கெல்லாம் நீங்கள் அடிமையாகிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு வன்முறை உணர்ச்சிகளை ஏற்படுத்தும், சண்டைகளை ஏற்படுத்தும், மனசில் அமைதி இல்லாமல் போயிடும். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பெண்ணுக்கு அடிமையாகிறீர்கள் அப்படிங்கும்போது என்ன ஆகும்? அந்த பெண்ணுக்கிட்ட உங்கள் அன்பை சொல்லுவீங்க, அவள் ஏற்றுக்கிட்டா சந்தோஷம், நீங்கள் அவளுக்கு அடிமையானீங்க. அவள் உங்களுக்கு ஏற்றுக்கலைன்னா, அவளுக்கு ஏற்றுக்கலைன்னா உடனே திரும்ப திரும்ப அவளை டிஸ்டர்ப் பண்ணுவீங்க, விடவே மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் அவளுக்கு அடிமையாயிட்டீங்க. அடிமையானால் என்ன ஆகும்? பிடிவாதம், அவளை பற்றியே நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. எதற்கு நீங்கள் அடிமையாகிறீங்களோ அப்போ அதை பற்றியே நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு பொண்ணை பற்றி நீங்கள் நினைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அவளுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்ச பிறகு அவளை பற்றியே நினைப்பீங்க, அவள் பின்னாடியே போவீங்க. அப்போ அவள் என்ன சொல்லுவா? ஒன்று எனக்கு பிடிக்கலம்பா. ஒரு கட்டத்தில் எனக்கு எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, நான் வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணுறேன், காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா உங்களால் தாங்கிக்க முடியாது. அவளை பற்றியே யோசிப்பீங்க. நம்மளை விரும்பாத, நம்மளை புறக்கணிக்கிற ஒருத்தியை பற்றி நாம் நினச்சிக்கிட்டே இருக்குமே, அந்த நினப்பு அவனுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்கும். அப்போ அவள் வந்து இவனை நேசிச்சிருந்தானா இவன் எப்படி அவளை நேசிக்கிறானோ அதுபோல் அவளும் இவனை நேசிச்சிருந்தான்னா இவனுக்கு சந்தோஷம். அந்த அடிமைத்தனம் இவனுக்கு ரொம்ப கொண்டாட்டத்தை கொடுக்கும். ஆனால் இவன் அவளை பற்றி யோசிக்கிறான், ஆனால் அவளுக்கு இவனை பிடிக்கல. அப்படிங்கும்போது அவள் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணணும், இவனால் மறக்க முடியலை. அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உடனே அவளுக்கு எதிராக அடிப்பான் அல்லது ஆசிட் ஊற்றுவான். அந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் எதற்கு அடிமையாகிறீர்களோ, எதிலிருந்து உங்களால் விடுபட முடியவில்லையோ அதெல்லாம் வன்முறை உணர்ச்சியை ஏற்படுத்தும். அதனால் மனசில் அமைதி இல்லாமல் போகும், மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, மற்றவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கும் தீங்கு தான். நீ ஒரு பெண்ணை ஆசிட் அடிக்கிற அல்லது அவளை மறக்க முடியலன்னு சொல்லிட்டு அவள் உங்களை நினைக்கல, உங்களை வெறுக்கிற அப்படிங்கும்போது அவளுக்கு எதிராக வன்முறையில் கொலை பண்ணுறது, ஆசிட் அடி இப்படி பண்ணும்போது ஒன்றையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. அதனால தான் வந்து அடிமைத்தனத்துலேருந்து நம்ம பாதுகாத்துக்கணும், நம்மளால் மற்றவங்களுக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாது. அதனால் அடிமைத்தனம் என்பது நமக்கும் எதிரி, மற்றவங்களுக்கும் எதிரி. நீங்கள் எதற்காவது அடிமையாகிவிட்டால் அதிலிருந்து உங்களால் விடுபட முடியாது. அது உங்களுக்கு வந்து வன்முறை உணர்ச்சிகளை ஏற்படுத்தும், கோபத்தை ஏற்படுத்தும். அதிலிருந்து விடுபட முடியாத போது அது உங்களிடம் வன்முறை உணர்ச்சி ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு பெண், அதுபோல் நீங்கள் ஒரு சோறு சாப்பிட்றீங்க, சோறு சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது, உங்களால் விடுபட முடியல. ஆனால் அப்போ நிறைய சோறு சாப்பிட்றீங்க, அப்புறம் வந்து பிரியாணி சாப்பிட்றீங்க, இட்லி பூரி உடம்பு வெயிட்டு போட்டுரும். உடம்புல வலிமை வேறு நிறைய இருக்கும், ஆனால் வெயிட்டு போட்டுரும். ஆனால் உங்களால் நடக்க முடியாது, நோய் வந்துடும், உங்களால் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது, ஒரு ஏமாற்றம் வரும், அப்போ கோபம் வரும், நம்ம சீக்கிரம் நோய் வந்து சாக போகிறோம் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்போ நாம் செத்தா மட்டும் பரவாயில்ல, இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே சாகணும் அப்படிங்கிற எண்ணமும் வந்துடும். எப்படி பாருங்கள், ஒரு சோத்துக்கு அடிமையாயிட்டால் அதை பற்றி எதுவும் சிந்திப்பீங்க, அதை சாப்பிட்டு நீங்கள் பெருத்து போடுவீங்க, அல்லது உடம்புல வேறு ஏதாவது நோய் வந்துடும். நோய் வந்துச்சுன்னா சீக்கிரமாக சாக போகிறோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து அப்போ உங்களுக்கு வந்து ஒரு மரண பயம் வந்துடும். நாம் செத்தா பரவாயில்ல, நாம் செத்தா இந்த உலகத்தில் எல்லோரும் செத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எண்ணம் வரும். நாம் வாழும்போது தான் அந்த உலகத்தில் எல்லோரும் வாழணுங்கிற எண்ணம் வரும். நாமளே சாக போகிறோம் அப்படிங்கும்போது இந்த உலகத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி நோயோடு செத்தாங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம்தான் வரும். அதனால் பிடிவாதமாக நீங்கள் எதற்கெல்லாம் அடிமையாகிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு வன்முறை உணர்ச்சி ஏற்படுத்தும். நீங்கள் சோத்துக்கு அடிமையாகிறீங்க அப்படின்னா, சோறு ஒரு நாளைக்கு கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களால் முடியவே முடியாது. ஐயோ சோறு இல்லையே, சோறு குறைவாக கொடுத்துட்டா அல்லது இல்லைன்னா பிரியாணி சாப்பிடல அப்படின்னா உங்களால் இருக்கவே முடியாது. எதற்கெல்லாம் அடிமையாகிறீர்களோ அது உங்களே வந்து அடிமைப்படுத்தி உங்களுக்கு மனசில் வன்முறை உணர்ச்சியை ஏற்படுத்தும். அதனால் அடிமையாகிவிடக்கூடாது என்பது தான். மனசில் அமைதி இல்லாமல் போயிடும். நல்லா ஆடம்பர வாழ்க்கை இருக்குல்ல, அதெல்லாம் அடிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. அதுக்கு ஆசைப்படும் போது ஆடம்பரமாக கண்டிப்பாக நீ வாழ்ந்தே ஆகணும் அப்படிங்கிற பிடிவாதம் வந்துடும். ஏன்னா நீ அதுக்கு அடிமையாயிட்ட. அப்படிங்கும்போது அந்த வாழ்க்கைக்காக என்ன பண்ணுவேன்? லஞ்சம் வாங்குவேன், ஊழல் பண்ணுவேன், இல்லை பிறரை ஏமாற்றுவேன், கடன் வாங்குவேன். அப்போ என்ன ஆகுன்னா உனக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும், மரண பயம் வந்துடும். மற்றவங்க உன்னை வந்து கொல்ற மாதிரி அல்லது அடிக்கிற மாதிரி திட்டுற மாதிரி கற்பனைகள் கனவுகள்லாம் வரும். நீ பதிலுக்கு திட்டுற மாதிரி உன் மனசில் அமைதி இல்லாமல் போயிடும். நீ பதிலுக்கு திட்டுற மாதிரி யாராவது கண்டுபிடிச்சி போட்டு கொடுத்து ஜெயிலில் போய்டுவோமோ அப்படிங்கிற பயம் வரும். எப்படி இருக்குமோ அதுலேருந்து தப்பிக்கிறக்கா நீ இன்னொன்று பண்ணுவோம். மனசில் அமைதியே இல்லாமல் போய் கடைசியில் நோய் வந்துடும். மனிதர்கள் மீதே உனக்கு வந்து யாரை பார்த்தாலும் பயமாக இருக்கும், காட்டி கொடுத்துருவோம். மனிதர்கள் மீதே மனிதர்களை நேசிக்க முடியாத ஒரு நிலைமை வந்துடும், வன்முறை உணர்ச்சிங்கிறது. அதனால் நம்ம நேர்மையாக இருக்கணும், அடிமைப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழணும். குடிசை வந்து நம்மளை அடிமைப்படுத்தாது, ஆனால் காங்கிரீட் கட்டடம் நம்மளை அடிமைப்படுத்தும். குடிசை அடிமைப்படுத்தாது, அதனால் குடிசையில் வாழணும். பிரியாணிலாம் நம்மளை அடிமைப்படுத்தும், ஆனால் காய்கறி பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அது ஒன்றுங்களை அடிமைப்படுத்தாது. அப்போ அடிமைப்படுத்தாத உணவுகளை சாப்பிட்ணும், அடிமைப்படுத்தாத உறவுகளோடு பழக வேண்டும். இப்போ நாம் வந்து ஒரு உறவுக்கு நம்ம அடிமையாக மாட்டோம் அப்படின்னா நம்மளை அடிமைப்படுத்துகிற உறவுகிட்ட பழகக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு மனைவி வந்து ஒரு கணவன் மனைவி இருக்கிற ஒரு மனைவி என்ன சொல்கிறா, ஒன்று எனக்கு பிடிக்கல, நான் வேற ஒருத்தவங்க கூட போகிறேன் அப்படின்னா அந்த கணவன் அதற்கு அனுமதிக்கணும். அப்போது அனுமதிக்கிறவனாக அவன் இருக்கிறான்.
இல்லை பிடிக்கல அப்படிங்கும்போது அதில் அவள் உறுதியாக இருக்கிறா அப்படிங்கும்போது சரி போ அப்போ ஒன்றை மாற்ற முடியாது, நல்லா யோசிச்சிட்டியா அப்படின்னு பார்த்துட்டு ஆனால் எனக்கு ஒன்றை ரொம்ப பிடிச்சி எவ்வளோ சொல்லி பார்த்துட்டான், ஆனால் அவன் வந்து இல்லை எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ விட்டுறணும். அதுபோல் ஒரு ஆண் இருக்கணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆண் வந்து ஒருவேளை அந்த ஆணுக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, இனிமேல் நான் அவன் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதை புரிந்து கொள்கிற, அதை அனுமதிக்கிற ஒரு பொண்ணோடு அவன் பழக வேண்டும். இவன் சுதந்திரமானவனாக இருக்கான். ஆனால் ஒரு பெண் வந்து பிடிக்கலனாலும் நீ என் கூட தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு அடிமைப்படுத்துகிற ஒரு பெண்ணாக இருக்கிற, அது போன்றவர்களோடு பழகக்கூடாது. அப்போ அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது, பிரியாணிலாம் சாப்பிடக்கூடாது, கேக்கு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, டீ காஃபிலாம் குடி. அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது, அடிமைப்படுத்துகிற உறவுகளோடு பழகக்கூடாது. அப்புறம் அடிமைப்படுத்துகிற வீடு, இருப்பிடம், குடிசையில் வசிக்கணும், எளிமையான வீடுகளில் வசிக்கணும், காங்கிரீட் வீடுகளில் வசிக்கக்கூடாது. காங்கிரீட் வீடாக இருந்தாலும் ஒரு எளிமையான வீட்டில் வசிக்கணும், சின்ன வீடுகளில் வசிக்கணும். பெரிய வீடுங்கிறது வந்து நம்ம அடிமைப்படுத்தும், அதுக்குள்ளே இருப்போம், அதை விட்டு வெளியே வர மாட்டோம். வெளியில் எங்கேயாவது வெளியூர்களுக்கு போனால் கூட அந்த வீட்டை பற்றியே நினைப்போம். பெரிய வீட்டில் உள்ளவங்கலாம் வெளியே எங்கே போனாலும் வீட்டை பற்றியே யோசிப்பாங்க, வீட்டில் யார் வந்தாங்க போனாங்க. அதுவே வீடு சின்னதாக இருந்ததுன்னா வீட்டை மறந்துடுவாங்க. வீட்டுக்குள்ளே எதுவும் இல்லை, நம்ம வீடே சின்னது, அங்கே ஒன்றும் பெரிய பொருள் எதுவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு எளிமையான வாழ்க்கை வாழும்போது வீட்டை மறந்துடலாம். வீடு பெருசாக ஆடம்பரமாக இருந்தால் வீட்டை பற்றியே நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, வீட்டுக்கு அடிமையாகிடுவீங்க. இந்த மாதிரி அடிமைப்படுத்துகிற விஷயங்களோடு அது மாதிரி நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழில் நம்மளை அடிமைப்படுத்தக்கூடாது. இப்போ வந்து ஒரு டாக்டர் என்ன பண்ணுறாரு, 16 மணி நேரம் தொழில் செய்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் அதை அடிமைப்படுத்தி வச்சுருக்கு. ஒரு இன்ஜினியர் என்ன பண்ணுறாரு, 16 மணி நேரம் வேலை பார்க்குறாரு. விஞ்ஞானி பாருங்கள், எப்போ பார்த்தாலும் ஆராய்ச்சி கூடத்தில் தான் இருக்கார். அந்த தொழில் அவர்களை அடிமைப்படுத்துகிறார். அதே நேரத்தில் ஆனால் ஒரு கூலி தொழிலாளி பாருங்கள், 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுறான், வீட்டில் வந்து குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறான். அது மாதிரி ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க, 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆஃபீஸில் உள்ள வேலையை ஆஃபீஸில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டில் என்ன பண்ணணும், டிவி பார்க்கணும் அல்லது குடும்பத்தில் உள்ளவங்களோட சந்தோஷமாக பேசுகிறது. இந்த மாதிரி அடிமைப்படுத்தாத தொழிலை செய்யணும். வீட்டுக்கு வந்தாலும் உன் தொழிலை பற்றி தான் யோசிக்கிற அப்படின்னா அந்த தொழில் உன்னை அடிமைப்படுத்துகிறது. தொழில் செய்கிற இடத்துல தொழிலை விட்டுட்டு வந்துடு, அந்த தொழில் சிந்தனையை விட்டுட்டு வந்துடணும். இந்த மாதிரி சுதந்திரமாக இதுதான் சுதந்திரமான வாழ்க்கை. அடிமைத்தனம் வந்து எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை அனுமதிக்கவே கூடாது. அனுமதிச்சா நமக்கு வன்முறை உணர்ச்சி ஏற்படும், நமக்கு மனசில் அமைதி இல்லாமல் போயிடும், தூக்கம் இல்லாமல் போயிடும், நோய்கள் வந்துவிடும்.